for the delay. Standard transformation number 4. W is equal to cos z. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னென்னலாம் போட போகிறேன்னா cos z, sin z, cos hz, sin hz, z + 1/z, அப்புறம் z². இந்த 6 டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு வீடியோவில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா cos z-ம் sin z-ம் ரொம்ப சிமிலர். ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். காஸ் இசட்டுக்கும் சைன் இசட்டுக்கும், காஸ் ஹெச்இசட்டுக்கும் சைன் ஹெச்இசட்டுக்கும் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுவேன். அப்புறம் வந்து Z² டோட்டலாக வேறு, ஆனால் அது ரொம்ப சிம்பிள். 5 கேசஸ் இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளானது. அப்புறம் Z + 1/z அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இந்த 6 சம்ஸ் தான் இதில் நான் போட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது W is equal to cos z அப்படின்றது. ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், Wன்றது u + iv, அதே மாதிரி Zன்றது x + iy. ஸோ cos of x + iy நம்ம வந்து ஐடென்டிட்டி படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். cos a + bன்றது வந்து cos a cos b மைனஸ் sin a sin b. இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரணும். ஓகேவா? காசுன்றதுனால காஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக காசாக இருக்கும், செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக சைனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுபடி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். cos x cos iy மைனஸ் sin x sin iy. இங்கே வந்து நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்ன்னு தனியாக பிரிக்க முடியாதனால நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி cos iy is equal to cos hy, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். cos iy is equal to cos hy இன்ட்டு sin iy is equal to I sin hy அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த டேர்ம் வந்து இமேஜினரி ஆகிடும், இது வந்து ரியல் பார்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு சைட்லையும் இங்கே வந்து என்ன இருக்குது, u + iv இருக்குது. ஸோ இங்கேருந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது u is equal to cos x cos hy வரும், v is equal to minus sin x minus sin x sin hy வரும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 கேசஸ் வரும். நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லாமே கேஸ் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ Z² மட்டும்தான் வந்து 5 கேஸ் இருக்கும், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து 2 கேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற வேரியபிளை பொறுத்து. இங்கே எக்ஸு ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுவோம், செகண்ட் கேஸில் இன்னொரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன். எக்ஸை எலிமினேட் பண்ணுறது தான் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, u is equal to cos x cos hy. இங்கே cos x மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ cos x is equal to u by cos hy வரும். அதே மாதிரி sin x is equal to இங்கே மைனஸ் v by sin hy வரும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்போ cos square x + sin square x is equal to u² by cos h² y ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்றதுனால ப்ளஸ் ஆகிடும், மைனஸ்னாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ v² by sin h²y. இப்போது இந்த cos square x + sin square x என்ன 1. ஸோ அதை வந்து இங்கே எழுதியிருக்காங்க, இதை இப்படி எழுதி வச்சுருக்கோம். இப்போது ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நம்ம என்ன எலிமெண்ட் எலிமினேட் பண்ணுறோம், எக்ஸை தான் எலிமினேட் பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரெயிட் லைன்னா அது எப்படி இருக்கும், y is equal to சம்திங் தான் இருக்கும். ஸோ y is equal to cன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம எந்த எலிமெண்ட்டை எலிமினேட் பண்ணுறோமோ அதுக்கு பேரலாக தான் நம்ம லைனை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கன்சிடர் பண்ணணும். அப்போ இசட் லைனில் நமக்கு என்ன லைனு, y is equal to cன்றது தான் லைனு. இப்போது திருப்பி இந்த ஈக்குவேஷன் எடுங்க. இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் cos h²y a² எடுத்துக்கிறேன். sin h² வந்து நான் இங்கே வந்து y ஈக்குவல் டு c ஆயிடுச்சு. அப்போ இங்கே yக்கு பதிலாக என்ன வரும், c போட்டுருவோம். அப்போ cos h² cக்கு பதிலாக a² எடுத்துக்கிறேன், sin h² cக்கு பதிலாக நான் b² எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் மாறிடும், u² by a² + v² by b² = 1. இது வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வந்து ஒரு எலிப்ஸுடைய ஈக்குவேஷன் எங்கே W பிளேனில், ஏன்னா u v தான் இருக்குது, xy இன்னும் இல்லை இங்கே. அதனால் இது வந்து ஒரு எலிப்ஸுடைய ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து இதுல வந்து என்ன தெரிய வருது, இசட் பிளேனில் எந்த ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தாலும் அது W பிளேனில் கான்ஃபோக்கல் எலிப்ஸுக்கு தான் மேப் ஆகும் அப்படின்றாங்க. கான்ஃபோக்கல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே எத்தனை கான்ஸ்டன்ட் லைன்ஸ் இருக்கோ அத்தனை எலிப்ஸஸும் இங்கே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து எலிப்ஸாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் இங்கே எத்தனை லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கான்ஃபோக்கல் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து கேஸ் 1. கேஸ் 1ல் என்ன பண்ணியிருக்கோம், எலிமினேஷன் ஆஃப் எக்ஸ்னா லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைன் வந்து எலிப்ஸாக மாறும். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து கேஸ் நம்பர் 2. எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறோம். ஒய்யை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா cos hy is equal to u by cos xன்னு இருக்கும், sin hy is equal to v by sin xன்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷனில் sin square x + cos square x = 1. ஆனால் ஹைப்பர்பாலிக்கை பொறுத்த வரைக்கும் cos h² x minus sin
ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் தான் வந்து என்னது 1. அதனால் ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறோம். ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணும்போது இந்த டேர்ம் 1 ஆகிடுதா? அப்போ இதை இங்கே எழுதியாச்சு. இப்போது என்ன எலிமெண்ட்டை எலிமினேட் பண்ணுறோம்? ஒய்யை எலிமினேட் பண்ணுறோம். அப்போ நம்ம லைன் எப்படி எடுக்கணும்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் எடுக்கிறோம். அதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் காஸ் ஸ்கொயர் சிஏ ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சிஏ பி ஸ்கொயர் இன்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹைப்பர்போலாவுடைய ஈக்குவேஷன் ஒன்று வரும். இது டபிள்யூ பிளேனில் இது ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ ஹைப்பர்போலாவுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? லைனு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் ஹைப்பர்போலா. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலா இப்படி வந்துடும். ஓகேவா? இன்னொன்று இங்கே லைன் இப்படி இருக்கு இல்லையா, அதனால் எலிப்ஸ் இப்படி வந்திருக்கு. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா எலிப்ஸ் இப்படி வரலாம். ஓகேவா? ஆனால் அப்படி வராது. ஏன்னா எலிமினேஷன் ஆஃப் ஒய்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஹைப்பர்போலா தான் வரும். ஓகே, இதுவுமே என்னது, இதுவுமே வந்து ஒரு கான்ஃபோக்கல் ஹைப்பர்போலா தான். ஸோ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் லைன்ஸ் வருதோ அத்தனை ஹைப்பர்போலாஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இங்கே கிடைக்கிற ஈக்குவேஷனில் காசுன்னு வர்றதை ஏன்னு எடுத்துக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரதை நம்ம ஏ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே ஆன்சர் தான் வந்து சைன் இசட்டுக்கும் வரும். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இசட் அப்படின்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அதே தான் வரும். ஸோ ஆனால் அங்கே வந்து ஃப்ரண்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருந்தது. இங்கே வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ காசை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு காஸ் முடிஞ்சிடும், அப்புறம் சைன் முடியும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வரும்னு இல்லை. சைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு சைனு, அதுக்கப்புறம் காசு அப்புறம் சைனுன்னு வரும். அண்ட் இங்கே வந்து ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா சைன் எக்ஸ் காஸ் ஐஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஐஒய். இங்கேயும் அதே மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே கேஸ் 1 கேஸ் 2 எல்லாமே சிமிலர் தான், அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் அதே தான் திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம். என்ன அப்படின்னா சைன் ஹெச்இசட். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஹெச்இசட். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் ஹெச்இசட்னு இருக்கிறத ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிக்கணும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், சைன் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ சைன் ஹெச்எக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. நமக்கிட்ட வந்து எப்படி இருக்குது, இந்த சைன் ஹெச்எக்ஸ் மட்டும் இருக்குது இப்படி. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஐயை கொண்டுட்டு வந்தால் தான் என்னால் இதை வந்து ஒரு இமேஜினரி இதுக்கு கொண்டு போக முடியும். ரைட்டா? அப்போ நான் இங்கே ஐயை கொண்டுட்டு வரணும்னா எனக்கு இங்கே முன்னாடி ஐ இல்லை, அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ கொடுக்குறேன். அப்போது நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஐ சைன் ஹெச் வந்து எப்படி இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நான் ஈஸியாக இந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாம், சைன் ஐஎக்ஸ் அப்படின்ட்டு. அப்போது நான் இந்த டேர்முக்கு பதிலாக ஹைப்பர்போலிக் டேர்மை வந்து வெளியில் தள்ளிட்டு இமேஜினரி டேர்மில் கொண்டு வந்துடலாம், சைன் ஐ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஐயை நான் வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய், ஐ ஸ்கொயர் என்ன -1, ஸோ அதனால் -yன்னு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இது ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த 1/ஐயை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா சைன் ஐஎக்ஸு காஸ் ஒய்ன்னு இருக்குது, மைனஸ் காஸ் ஐஎக்ஸ் சைன் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து என்னது, ரெண்டுமே வந்து இமேஜினரி பார்ட் மாதிரி இருக்குது. இப்போ திருப்பியும் இதில் வந்து ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த சைன் ஐஎக்ஸ்ன்றது ஐ சைன் ஹெச்எக்ஸ்னு மாறுது, காஸ் ஐஎக்ஸ்ன்றது காஸ் ஹெச்எக்ஸ்னு மாறுது. ஓகேவா? அப்போது நான் இதை இங்கே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ 1/ஐயை வந்து நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் ஐயும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்மில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே -1 இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் சைன் ஒயின் இருக்குது. அப்போ -1 இன்ட்டு காஸ் எக்ஸ் சைன் ஒயின் தானே இருக்குது. -1ன்றது ஐ ஸ்கொயரா, அப்போ நான் நியூமரேட்டரில் ஒரு ஐ ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஐ ஸ்கொயர் பை ஐ என்னது ஐ தானே, அதனால தான் இங்கே ஐ காஸ் ஹெச்எக்ஸ் ப்ளஸ்ஸு ஐ காஸ் ஹெச்எக்ஸ் சைன் ஒயின்னு வந்திருக்கு. இப்போ நான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணேன்னா யூவிக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போது இதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம காஸ் எக்ஸு சைன் எக்ஸு அதில் பார்த்த மாதிரி தான் லைட்டாக தான் ஒரு சேஞ்ச். என்னென்னா அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எலிமினேஷன் ஆஃப் எக்ஸில் ரியல் பார்ட் தான் வந்து வரும், ரியல் பார்ட்டு தான் வந்து எக்ஸுக்கு வரும், ஒய்க்கு தான் இந்த ஹைப்பர்போலிக் வரும். இங்கே வந்து ஹைப்பர்போலிக் எக்ஸுக்கே வரும். லைக் இது ஆக்சுவலாக நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஹைப்பர்போலிக் எலிமினேஷன் ஆஃப் எக்ஸ் எலிமினேஷன் ஆஃப் ஒய்ன்ற 2 கேஸ் தான் நீங்கள் எல்லா ப்ராப்ளம்லையும் பண்ண போகிறது. ஓகேவா? அப்போது நீங்கள் பார்க்கும்போது ஒன்று சைன் ஹெச்எக்ஸ்னு வரும், இல்லாட்டி சைன் எக்ஸ்னு வரலாம். அது ஹைப்பர்போலிக்காகவும் இருக்கலாம், ஹைப்பர்போலிக் இல்லாமல் நார்மலாகவும் இருக்கலாம். ஹைப்பர்போலிக்காக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இதே நார்மலாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஓகேவா? இந்த ரெண்டும் வந்து வைஸ் வர்ஸாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய லாஜிக்ஸ் தான் இது வந்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மாதிரி தான் இது எல்லாமே.
ஓகேவா? ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஹைப்பர்போலிக் இருக்கிறது வந்து sin h² x மைனஸ் cos h² x வந்து 1 கிடையாது. cos h² x மைனஸ் sin h² x தான் வந்து 1. அதனால நம்ம அப்படி கொண்டுட்டு வரதுக்காக மைனஸால கூட மல்டிப்ளை பண்ணிக்கலான்றது தான் இந்த ஸ்டெப்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் cos ஸ்கொயர தான் எப்போதுமே நம்ம a ஸ்கொயர்ன்னு எடுக்கணும். ஓகேவா? cos ஸ்கொயர தான் நம்ம எப்போதுமே a ஸ்கொயர்ன்னு எடுக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இப்படி லைன் இருக்கிறதுக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அதனால நான் ஹைப்பர்போலாவை இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு இப்படி தான் ஹைப்பர்போலா வரணும். ஸோ ஒரு ஈஸியான ட்ரிக்காக நான் சொல்கிறேன். இப்படி இருக்கிற லைனுக்கு ஹைப்பர்போலா வருதுன்னா ஹைப்பர்போலாவை மேலேயும் கீழேயும் வரையணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைனுக்கு ஹைப்பர்போலா வந்ததுன்னா அது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வரையணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம காசு சைன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். அதனால் ஹைப்பர்போலா இப்படி வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் இப்படி ஹரிசான்டல் லைன், அதனால் இங்கே வந்து மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒய்க்கும் அதே மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணிட்டு கடைசியில் காசுக்கு பதிலாக ஏவும் சைனுக்கு பதிலாக பியும் போடணும். இங்கே வந்து எப்படின்னா நமக்கு லைன் வந்து இப்படி வந்திருக்கிறதுனால எலிப்ஸ் இப்படி வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு எலிப்ஸ் இப்படி தான் வரணும். சப்போஸ் லைன் இப்படி வந்ததுன்னா அதுக்கு எலிப்ஸ் இப்படி வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி லைன் வந்ததுக்கு எலிப்ஸ் வந்து இப்படி வந்திருக்கு, ஹரிசான்டலாக வந்திருக்கு. வெர்டிக்கல் லைனுக்கு எலிப்ஸும் வெர்டிக்கலாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் என்னது காஸ் ஹெச்இசெட்டும். இப்போ நம்ம பார்த்தது சைன் ஹெச்இசெட்டில் காஸ் ஹெச்இசெட்டும் இதே மாதிரி தான். சிமிலர், ரொம்ப சிமிலர் தான். எல்லாமே ரொம்ப சிமிலர் தான். எல்லாமே வந்து ரொம்ப சிமிலர் தான். நம்ம போடுறதுல தான் இருக்குது. இங்கே வந்து காஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இதே தான் காஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏ ப்ளஸ் பிக்கு காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன சொன்னேன், இங்கே மைனஸ் வரும். ஏன்னா ஆனால் இங்கே ப்ளஸ் வரும். ஏன்னா இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனால் இங்கே ப்ளஸ் வரும். அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம், செகண்ட் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. காசு ஹெச்எக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் காஸ் ஐ வராது, வெறுமனே ஒய் மட்டும் வருது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மைனஸ்னு வந்துருக்கணும், அது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஐ இன்ட்டு சைன் ஹெச்எக்ஸ், ஐ இன்ட்டு சைன் ஹெச்எக்ஸ்னு போட்டணும். அப்புறம் சைன் ஒய், இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போடுறது மாதிரி தான் சம்மு. இங்கேயும் வந்து நான் சொன்னது தான், இந்த இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். எலிமினேஷன் ஆஃப் எக்ஸு, எலிமினேஷன் ஆஃப் ஒய் அதே தான் வரும். இங்கே வந்து ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஈக்குவேஷனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூக்கு கீழே ஏ இருக்குது, விக்கு கீழே பி இருக்குது. இது ஹைப்பர்போலாவாக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஹைப்பர்போலா போட்டுடலாம். ஓகேவா? அது சப்போஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக யூக்கு கீழே பி, விக்கு கீழே ஏ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேலே கீழேன்னு வரும். நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்துல மட்டும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் யூக்கு கீழே ஏ, பிக்கு கீழே பினா எலிப்ஸ் வந்து இப்படி வரும். இங்கே பாருங்களேன், இந்த எலிப்ஸில் யூக்கு கீழே பி வந்திருக்கு, விக்கு கீழே ஏ வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டா ஓகே. இப்போது அடுத்தது W is equal to Z plus IZ. ஸோ இதுவும் அடுத்தது பார்க்க போகிற Z ஸ்கொயரும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம Z எப்படி எடுத்துக்கிறோன்னா RE⁻I தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து எங்கே எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எடுக்கிறோம், CZன்றதில் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே Z plus IZல எடுக்கிறோம். ஸோ RE⁻I தீட்டா, E⁻I தீட்டாவை எப்படி பிரிக்கலாம், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம RE⁻I தீட்டான்னு போட போகிறோம். அதையுமே எப்படி சொல்ல போகிறோம், R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனில் இசட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 1/RE⁻I தீட்டாவா, இந்த E⁻I தீட்டாவை நான் நியூமரேட்டருக்கு தள்ளுறேன். அப்போ 1/RE⁻I தீட்டாவா. ஓகேவா? மைனஸ் ஐ தீட்டா, E⁻I தீட்டாக்கு வந்து R காஸ் தீட்டா ப்ளஸ் E⁻I தீட்டாக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ E⁻I தீட்டாக்கு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அதனால தான் இங்கே வந்து 1/R காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜினரி அண்ட் ரியல் பார்ட்ஸை பிரிக்கிறதுக்காக காஸ் தீட்டாவை ஃபஸ்ட்டு காமனாக எடுக்கிறோம். அப்போ காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தோன்னா R + 1/R. அதே மாதிரி சைன் தீட்டாவை காமனாக எடுத்தோன்னா ஐ சைன் தீட்டாவை காமனாக எடுத்தோன்னா R - 1/Rன்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம யூவோடைய வேல்யூ வியோடைய வேல்யூ எழுதிடலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து 2 கேஸு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எப்படி இருந்ததுன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருந்தது இல்லையா? இங்கே XY கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, R தீட்டான்னு இருக்குது. ஸோ இங்கேயும் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஸ் 1 எலிமினேஷன் ஆஃப் தீட்டா. ஸோ தீட்டாவை தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண போகிறோம். தீட்டாவை இங்கேருந்து எலிமினேட் பண்ணோன்னா
காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு யூ பை ஆர் ப்ளஸ் 1/r. அதே மாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு வி பை ஆர் மைனஸ் 1/r. இந்த ரெண்டுத்தையும் நான் ஸ்கொயரிங் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டேர்ம் வந்து எனக்கு 1 ஆக்குறதுக்காக நான் அப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா u ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் 1/r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் 1/r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நான் இங்கே வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு சின்றது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆர் இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்து அது ஒரு சர்க்கிள், அதாவது இந்த ரேடியஸ் ஆர்ன்றது ஆக்சுவலாக என்ன ரேடியஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டேன், சின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு சின்ட்டு எடுத்து இது ஒரு ரேடியஸ் அப்படின்னு இது ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சாரி பாஸ். ஓகேவா, அப்படி சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டேன். அதனால் இங்கே ஆருக்கு பதிலாக இங்கெல்லாம் சியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சி ப்ளஸ் 1/c ஸ்கொயர் வரும், சி மைனஸ் 1/c ஸ்கொயர் வரும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நான் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இதை பி ஸ்கொயர் இன்ட்டு எடுத்துக்குவேன். அப்போது யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுவும் வந்து என்னது ஒரு எலிப்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கிறது இங்கே ஒரு எலிப்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃபோக்கல் எலிப்ஸாக மாறுதுன்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் ஆர். கிருஷ்ணா, எலிமினேஷன் ஆஃப் ஆர். இப்போ எலிமினேஷன் ஆஃப் ஆருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் 1/r இஸ் ஈக்குவல் டு யூ பை காஸ் தீட்டா, ஆர் மைனஸ் 1/r இஸ் ஈக்குவல் டு வி பை சைன் தீட்டா. அதுதான் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது சிம்பிளிஃபைடாக கிடைக்குன்றதுனால ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா ஆர் ப்ளஸ் 1/r டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் 1/r டு த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/r ஸ்கொயர் ப்ளஸ் 2r மைனஸ் ப்ளஸ் 2r மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1/r ஸ்கொயர் ப்ளஸ் 2rன்னு வரும். ஓகேவா, சாரி ஆக்சுவலாக 2r இன்ட்டு 1/r, ஆர் கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். இங்கேயும் ஆர் கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 + 2 4. அப்போ யூ ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வி ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். இப்போ இந்த 4 நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன்னா யூ ஸ்கொயர் பை 4 காஸ் ஸ்கொயர் சி தீட்டா மைனஸ் வி ஸ்கொயர் பை 4 சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சின்றது ஒரு கான்ஸ்டன்ட்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து நான் ஒரு இதை போட்டு இது ஆர் தீட்டான்னு எடுத்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லி ஒரு இது எடுத்துக்கிட்டேன். அதாவது ஆருக்கு பேரலாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, பேரலாக எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக சீனு போடணும். சீனு போட்டேன்னா இப்போ அதே மாதிரி காசுக்கு வந்து நான் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைனுக்கு பி ஸ்கொயர் இன்ட்டு எடுத்து போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹைப்பர்போலா கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு கான்ஃபோக்கல் ஹைப்பர்போலா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து என்ன, இதுவுமே வந்து இது வரைக்கும் பார்த்ததுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஃபைனல் ரிசல்ட் சிமிலராக இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். w is equal to z square. இங்கே wக்கு பதிலாக u plus iv, zக்கு பதிலாக x plus iy. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு a plus b to the whole squareன்ற ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் i ஸ்கொயர் y ஸ்கொயர், i ஸ்கொயர்ன்றதுனால i ஸ்கொயர் மைனஸ் 1ன்றதுனால மைனஸ் y ஸ்கொயர்னு வந்துருச்சு ப்ளஸ் 2ixy. இப்போ வந்து ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் படி பார்த்தோன்னா u is equal to x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வரும், v is equal to 2xy மட்டும் வரும். இதை நான் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து மொத்தமாக 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்து அந்த லைன்ஸு இந்த டயக்ராம்ஸை பொறுத்து 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் தான். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி ஸ்டாரில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பி இஸ் ஈக்குவல் டு 2ayன்னு வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து மட்டும் ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணுறேன். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் யூன்னு வரும். ரைட்டா, இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ நான் இங்கே ஒய் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து இந்த ஒய் ஸ்கொயருக்கு போடுறேன். அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் யூன்னு வருது. இது வந்து ஒரு பேரபோலாவுடைய ஒரு ஃபார்முலா, பேரபோலாவுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எனக்கு இங்கே இப்படி ஒரு பேரபோலாவாக வருது. அண்ட் இந்த பேரபோலாவுடைய வேர்டெக்ஸ் என்ன, a,0 அண்ட் ஃபோக்கஸ் வந்து அதுக்கு ஆரிஜின் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்றாங்க. ஓகேவா, இது வந்து ப்ளஸ் ஏக்கு. ஓகேவா, இப்போ நம்ம செகண்ட் கேஸாக பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்ட்டு. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏக்கு பார்க்க போகிறோம். மைனஸ் ஏக்கும் என்ன அதே தான், இங்கே நம்ம இந்த பக்கம் ப்ளஸ் ஏக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கே மைனஸ் ஏக்கும் பண்ணணும். என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்லேருந்து ஒய்யை எலிமினேட் பண்ணுறோம், செகண்ட் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்புறம் இங்கே தேர்ட் ஈக்குவேஷனை தூக்கி ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டு அதுவும் ஒரு பேரபோலான்னு வரும். அதுவுமே ஃபோக்கஸ் அட் ஆரிஜின் அண்டு வேர்டெக்ஸ் வந்து a,0 தான் வரும். ஓகேவா, இது ஸோ இங்கே வந்து கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 வந்து சிமிலர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேஸ் 3. கேஸ் 3 என்ன அப்படின்னா இசட் பிளேனில் 2 லைன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B1. இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா.
ஓகேவா? இப்போ இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு பேரபோலா வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கும் என்ன வரும்? ஒரு பேரபோலா தான் வரும். ஸோ இசட் பிளேனில் எக்ஸ் வந்து ஏலேருந்து பிக்கு வேரி ஆகும்போது எப்படி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை சொல்லுதோ, அதே மாதிரி டபிள்யூ பிளேனில் வந்து இது எப்படி மாறுது? பேரபோலாவாக மாறுதா? அந்த 2 பேரபோலாக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் வந்து இதுவும் டிஸ்கிரைப் பண்ணுதுன்றாங்க. அதுக்கான டயக்ராம் தான் இது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி, அந்த நடுவில் இருக்கிற ஏரியாவா இங்கே. இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கான பேரபோலா, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பிக்கான பேரபோலா, இது வந்து நடுவில் இருக்கிற ஏரியா. ஓகேவா? இப்போ கேஸ் 4ல் y இஸ் ஈக்குவல் டு 0. y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸ்டார் ஈக்குவேஷனில் y இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வரும். v இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? u வந்து எப்போதுமே கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்குது. ரைட்டா? u ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஏன்னா u இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டாங்க. y 0வாக இருந்தால் u வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0ன்ட்டாங்க. அப்போது ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0னா என்ன அர்த்தம்? இந்த y ஆக்சிஸ்ன்ற பிளேன் வந்து நெகட்டிவ்லேயும் இருக்குது, பாசிட்டிவ்லேயும் இருக்கா? இந்த பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இந்த u ஆக்சிஸ் மட்டும்தான் வந்து என்னென்னா இதுக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த லைன் y இஸ் ஈக்குவல் டு 0ன்ற இந்த லைன் வந்து y இஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே மொத்தமாக இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் அது இங்கே எங்கே மட்டும் தான் மேப் ஆகிருக்கு? இங்கே பாசிட்டிவ் யூ ஆக்சிஸில் மட்டும்தான் மேப் ஆகிருக்குன்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒட்டுமொத்தமாக இந்த y ஆக்சிஸ் ஃபுல்லாக வரும். அப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டார் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் 0ன்னு போட்டோம்னா u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். v இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து u என்ன நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே எல்லாமே எப்போதுமே u வந்து நெகட்டிவில் தான் இருக்கும், அதாவது லெஸ் தேன் 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒட்டுமொத்தமாக y நம்ம சொன்னோம்னா இங்கே யூக்கு வந்து அது எங்கே மேப் ஆகிருக்கு? நெகட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் யூவில் தான் வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் யூ ஆக்சிஸில் தான் வந்து மேப் ஆகியிருக்கு. இது வரைக்கும் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.